பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து 36 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டன் பட்டி, ஸ்லீவு, இடுப்பு பட்டி இதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து 2 அளவு தான் உயரம், மார்பிச்சிட்டு அளவு 2 அளவு எடுத்துருக்கோம். இப்போ உயரம் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து 14 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து உயரம் இருக்குது. இது வந்து பேக் நெக் இருக்குது. 14 இன்ச்சஸ் வந்து இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல பிடிச்சிருக்கோம்ல அது வரையும் சேர்ந்து எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 14 ப்ளஸ் 2 வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மார்பிச்சிட்டளவு வந்து 36 இன்ச்சஸ். 36 இன்ச்சஸில் 4ல் ஒரு பாகம் எடுக்கணும். அப்போ வந்து பாதியாக பிரிக்கையில் 18 வருது. 18ல் வந்து ப்ளஸ் வந்து 1.5 கூட்டிக்கணும். 1.5 கூட்டிக்கிட்டு திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 9.5 9.25 வருது. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், 10 வச்சுட்டேன். 10 இப்போ இதுலேருந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். நான் இன்ச்சஸ் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து 2 வந்து தையலுக்காண்டி விட்டுட்டோம். விட்டுட்டு இப்போ என்ன செய்யறேன்னா இதுலேருந்து இப்போ வந்து நெக்குக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். சில பேருக்கு ரொம்ப கழுத்து வந்து ரொம்ப அகலமாக ப்ராடாக வேணும்னா 3 கூட வச்சுக்கலாம். நான் எனக்கு வந்து 2.5 வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து கீழே வந்து இந்த நெக்கு வந்து 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக்கு வந்து இவ்வளோ இன்னும் இறக்கணும்னா நம்ம 9 கூட வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் இப்படி வச்சுட்டு இந்த பாக்ஸ் போட்டு இதில் 1/2 இன்ச்சஸ் இங்கே வச்சு இப்படியே வரைஞ்சிக்கிட்டேன், பழைய வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஷோல்டருக்கு வந்து 2.5 வச்சுருக்கேன். நான் 3 கூட வச்சுக்கலாம். எனக்கு 2.5 பிடிக்காதனால நான் 2.5 வச்சுருக்கேன். இப்போ இந்த 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கேருந்து இப்போ என்ன பார்த்துட்டிங்கன்னா இப்போ 8 இன்ச்சஸ் வந்து இப்போ இது வந்து இது இப்போ மார்பிச்சிட்டளவு இங்கேருந்து எவ்வளோ எடுத்தோம், 10 எடுத்தோமா, அந்த 10 வந்து இது வரையும் வச்சுட்டு இப்போ என்ன செஞ்சுன்னா இந்த ஆம்கோல் வளைவுக்கு என்ன செய்யணும், எப்போதுமே எல்லாருக்குமே இங்கேருந்து 8 வச்சுக்கணும். 8 இன்ச்சஸ் இங்கேருந்து 8 இன்ச்சஸ் இதோட வச்சுக்கிட்டு இதில் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ஷோல்டரு அளவோடு சேர்த்து இப்படி வரைஞ்சிக்கிட்டு இப்போ 1.25 இன்ச்சஸ் இங்கே வந்து போட்டுக்கிட்டு இந்த போட்டுக்கிட்டு இந்த 1.25 இன்ச்சஸ் வந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வளைவு போட்டுக்கிட்டோமா கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணி இந்த ஆம்கோல் கட் பண்ணி பேக் எடுத்த வேண்டியது. பேக் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் நெக். இது ஃப்ரெண்டு. இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து வரைஞ்சிருந்தோம்ல அதே அளவு தான் வந்து இந்த அளவெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கணும். இந்த அளவு வச்சுருக்கோம்ல இது அப்படியே இந்த ஆம்கோல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இந்த நெக்கு மட்டும் என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம முன்னாடி 8 பேக்குன்னு 8 வச்சோம்ல இது தேவையான அளவு என்ன நம்ம ப்ளவுஸில் இருக்கோ இப்போ இந்த ஃப்ரண்டில் என்ன இருக்கோ அந்த நெக்கு வந்து அளந்துக்கணும். இந்த நெக்கு வந்து எப்போதுமே மேலே இருக்கும். அப்போ நான் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், இதுலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இன்றைக்கி 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு நேராக என்ன நம்ம உயரம் எவ்வளவோ ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சஸ் அது பேர் ஒரு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே இந்த புள்ளியிலேருந்து இந்த தலைப்புலேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இங்கே இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் டாட் வர்ற இடம், கப்புக்கு டாட் வர்ற இடம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா, பண்ணிக்கிட்டு இந்த ஆம்கோல் வந்து அப்படியே தான் நம்ம ப்ளவுஸில் பேக் நெக்கில் உள்ளது அப்படியே வரைஞ்சிருவாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். கைச்சுற்றளவு வந்து 14 பாதி 7 இங்கே 7 வச்சுக்கணும். ஏன்னா மடித்து வச்சுருக்கோம்ல, நம்ம மடித்து வைக்கையில் இது பாதி அளவு தானே வரும். கை வந்து மடித்து வைக்கிற பாதி வருது. இதோட வந்து நம்ம 1.5 கூட்டிக்கணும். 1.5 கூட்டினா 8.5 வச்சுக்கிட்டு இங்கே வந்து வச்சு ஒரு கோடு போட்டு சேர்த்துக்கணும். கையை சேர்த்துக்கிட்டு இங்கே 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து குடையில கை குடையில இங்கேருந்து வரக்கூடாது. இந்த 1.5 இன்ச்சஸ்லேருந்து குடைஞ்சி இதுவரையும் வந்துட்டு இப்படி நேராக வந்துடணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு கேர்வாக வந்து வளைவாக இருக்கணும். நம்ம இந்த குடையிறது வந்து 2 பிரித்து எடுக்கிறோம்ல, இது வந்து எஸ் மாதிரி இருக்கணும். இது கட் பண்ணி எடுக்கையில் இது அவளுக்கு எஸ் மாதிரி எடுத்தால் தான் சில பேருக்கு குடைய கூட வேண்டியில்லை, நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி இது பண்ணுறது. குடையாமல் இருந்தால் கூட ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்கும். இங்கே அதை போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை. இது நிறையா தப்போம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து தையலுக்காண்டி நம்ம கொஞ்சம் சேர்த்து விட்ருக்கோம் 2.5. இதோட கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது மடிப்புக்காண்டி 2 இன்ச்சஸ். அவ்வளோதான், ஃபினிஷ். ஈஸி தான் இது. நீங்கள் இதெல்லாம் தைச்சு பாருங்கள்.